ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரி பக்கோடா தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்றதை பார்த்துருவோம். நான் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் வாங்க. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் இந்த பொரியை ஆட் பண்ணிடலாம். இது கூட இந்த பொடியாக நறுக்கின இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் 2 கப் பொரி எடுத்ததுனால 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட இந்த தனி மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு இந்த மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட பொடியாக நறுக்கின இந்த கொத்தமல்லி தழை, நெக்ஸ்ட்டு இது கூட இந்த பச்சை மிளகாய். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மாவு, பொரி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் பொரி மட்டும் இருந்தால் ஈவினிங் டீ போடுற டைமில் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி கையில் பிடிச்சி விடுற மாதிரி கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம அந்த வெங்காய பக்கோடா போடுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி இதை போட்டுடலாம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை சாஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்க டீயோடு வச்சு சாப்பிட்றப்ப சூடாக செமையாக இருக்கும் இது. இப்போ இது எல்லாமே நான் கிள்ளி ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்திங்கன்னா இதை லைட்டாக டர்ன் பண்ணி விட்டுடலாம். இது இன்னும் நல்லா குக்காகி வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா குக்காக விட்டு இது மாதிரி டர்ன் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா எல்லா இடமும் ஈவனாக நல்லா அது கிறிஸ்பியாகும். நான் பொரியில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் ஒரு பிளேட்டில் இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். இது நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பக்கோடா. எண்ணெயும் இது அதிகமாக குடிக்கவே குடிக்காது. நம்ம கரெக்டாக மாவு பதம் கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் பக்கோடா. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பொரி பக்கோடா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.